நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆக போற மார்வல் ஸ்டுடியோஸோட கேப்டன் அமெரிக்கா 4th பார்ட் மூவி பிரேவ் நியூ வேர்ல்ட் இந்த மூவியோட அஃபிஷியல் ரன் டைமை ரிவீல் பண்ணிருக்காங்க 1 hour 58 minutes. இதுக்கு முன்னாடி வந்த 34 மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் மூவிஸ் இதோட சேர்த்து 35 மூவிஸ் ஆயிருக்கு. இந்த 35 மூவிஸ்ல கம்மியான ரன் டைமை கொண்ட ஒன் ஆஃப் த ஷார்டஸ்ட் ஃபிலிம்ஸ் அப்படின்ற நேம் கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட் மூவி வாங்கியிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்த மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸோட த மார்வல்ஸ் மூவி, த இன்கிரெடிபிள் ஹல்க், தோர் செகண்ட் பார்ட், தோர் ஃபர்ஸ்ட் பார்ட், டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட ஃபர்ஸ்ட் பார்ட் மூவி, ஆண்ட்மேனோட ஃபர்ஸ்ட் பார்ட் மூவி, இதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த 6 மூவிஸுமே ஆவரேஜா 1 hour 45 minutes இருந்து 1 hour 57 minutes ரன் டைம் கொண்டிருந்துச்சு. பட் அதை விட ஒரு நிமிஷம் அதிகமா இந்த பிரேவ் நியூ வேர்ல்ட் மூவிக்கு கிடைச்சிருக்கு. கிரெடிட்ஸோட சேர்த்து 1 hour 58 minutes. இந்த மார்வல் சினிமேட்டிக் நியூஸ்ல வந்த லாங்கஸ்ட் ரன் டைம் கொண்ட மூவி பாத்தீங்க அப்படின்னா 2019ல வந்த அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் மூவி தான் 3 hour 1 minute. அது மட்டும் இல்லாம இந்த பிரேவ் நியூ வேர்ல்ட் மூவி எக்ஸ்டென்சிவ் ரீஷூட்ஸ்க்கு தள்ளப்பட்டுச்சு. WWE சூப்பர் ஸ்டாரான செத் ராலின்ஸ் இந்த ரீஷூட்ஸ்ல கலந்துட்டாரு. இதே 1 hour 30 minutes ரன் டைம் தான் இருக்க போதா இல்ல இந்த ரீஷூட்ஸ் எல்லாம் பண்ணனால இன்னும் கொஞ்சம் ரன் டைம் அதிகப்படுத்திக்காங்களா அப்படின்றத நம்ம ரிலீஸ் அப்பதான் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும்.